guys, welcome to Zenith Garden and சமையல். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பாவக்காய் ஊறுகாய் தான் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எங்க அம்மாவும் பாட்டியும் தான் செய்றாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாவக்காய் ஊறுகாய். பாவக்காய் 4 பாவக்காய் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வாஷ் பண்ணி இந்த கட் பண்ண போகிறோம். பார்த்திங்களா, பாவக்காய் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். பார்த்திங்களா, இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். பாவக்காய் வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணிடணும். பார்த்திங்களா, ஃபுல்லாக கட் பண்ணி வச்சிட்டோம். நமக்கு தாளிக்கலாம். இது தாளிக்கிறதுக்கு முன்னாடி பாவக்காய் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துடணும். இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி வச்சுருக்கோம். இதில் கொஞ்சம் எண்ணெய் வதக்கிறதுக்காக கொஞ்சமாக ஊற்றினா போதும். வதக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ பாவக்காய் போட போகிறோம். எண்ணெய் சூடாகிடுச்சு. பாவக்காய் நல்லா வதக்குனா கொஞ்சம் பாவக்காயோட கொஞ்சம் கம்மியாயிடும் வதக்குனா. சரி, இது இப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும். இடையில கிண்டி விட்டுட்டு இருக்கணும். நம்ம அதுக்குள்ளே வந்து இந்த ஊறுகாய்க்கு வேண்டியது வெந்தயம் பெருங்காயெல்லாம் வதக்கி பொடிச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்களா, வெந்தயம் பெருங்காயம் வந்து வறுத்து வச்சுருக்கோம். இது நம்ம பொடி பண்ணணும். பொடி பண்ணிவிட்டு காட்டுறேன். வெந்தயமும் பெருங்காயமும் பார்த்திங்களா பொடிச்சு வச்சுருக்கோம். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இவ்வளோ போட மாட்டோம், கொஞ்சோண்டு தான் போடுவோம். ஜாரில் கொஞ்சோண்டு போட்டால் நல்லா நைஸாக அரையாது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு நாங்கள் அரைச்சிருக்கோம். இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். ஊறுகாய்க்கு எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கலாம். பார்த்திங்களா, பாவக்காய் வதங்கிட்டே வருது. இதில் கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட வதங்கணும் பாவக்காய். அதுக்குள்ளே நம்ம புளி கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். கொஞ்சமா போதுமா வதக்கம் வந்துடுறது. பார்த்திங்களா, புளி ஊற வைக்கிறதுக்காக ஒரு லெமனோட கொஞ்சம் பெருசு எடுத்துருக்கோம். இந்த ஊற வச்சிடலாம். ஊற வச்சுருக்கோம். அதை பார்த்திங்களா, பாவக்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த பாவக்காய் வதக்கி வச்சுருக்கோம். ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கோம். பார்த்திங்களா, பாவக்காய் எப்படி வதங்கணுன்னா பாருங்கள், உடையவே கூடாது, ஆனால் மடங்கணும். வதங்கிச்சுன்னா மடங்க தான் செய்யும். நல்லா வதங்கிடுச்சு. கட்டி எடுத்து அடுப்பு வச்சு வச்சுருக்கோம். தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்ற போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. கடுகு போட போகிறோம். கடுகு பூண்டு போடலாம். பூண்டு பார்த்திங்களா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம்.
பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கருவேப்பிலை போட்டுக்கோம். மிளகாத்தூள் போட போகிறோம். எண்ணெய் கொஞ்சம் சூட்டில், ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுருணும். இல்லைன்னா மிளகாத்தூள் கரிஞ்சிரும். ரெண்டரை ஸ்பூன் போட்டிருக்கோம். நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி வச்சிடணும். பார்த்தீங்களா, நம்ம அடுப்பு பற்ற வச்சு போட்டோன்னா அதெல்லாம் கரிஞ்சிடும். இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்ச உடனே புளித்தண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். புளித்தண்ணி ஊற்றிடணும். புளி பார்த்தீங்களா காய்ச்சி. புளித்தண்ணி ஊற்றிருக்குல்ல, நல்லா கொதித்து எண்ணெய் வந்து தனியாக மேலே அப்படியே மிதந்து வரும். அப்போ தான் பாவக்காய் அதில் போட்டுரும். இதில் ஒரு துண்டு வெல்லம் போட்டுடலாம். இந்த சின்ன துண்டு வெல்லம் போடுறோம். நல்லா கரையிட்டோம். அடுப்பு மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தெறிக்கும். இப்போ பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக தெரியுது. பார்த்தீங்களா மேலே பெரிய தெரியுது. பார்த்தீங்களா இப்படி வரணும். இனிமேல் நம்ம பொடிச்சு வச்சோம்ல வெந்தயமும் பெருங்காயம், அது ஆட் பண்ணிக்கலாம். அந்த பவுட்ரு, பொடிச்சு வச்ச பவுட்ரு கொஞ்சமாக போட்டால் போதும். ஒரு சின்ன ஒரு டீஸ்பூன் போட்டுருக்காங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுடணும். பார்த்தீங்களா எண்ணெய் தனியாக வருது பாருங்க. இப்போ பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலவி விட்டுடலாம். இவ்வளோதான் கைஸ், பாவக்காய் ஊறுகாய். இப்போ இது வந்து நீங்கள் இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நீ 2 நாள் அப்படியே ஒரு பாட்டிலில் போட்டு ஊற வச்சிடணும். வதக்கினால நல்லா அதுவே ஊறிடும். நல்லா வதக்கினால நல்லா அதுவே ஊறிடுமா சீக்கிரமாக. 2 நாள் கழித்து நீங்கள் அந்த ஊறுகாய் எடுத்து பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனையாக இருக்குது. பார்த்தீங்களா அந்த பெருங்காயமும் வெந்தயப்பொடி போட்டோன்னா அந்த வாசனை வருது. நீங்களும் இதேமாரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா இது 1 மாதம் கூட 1 மாதம் வரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் வாங்குறதோட நீங்கள் வீட்டில் இதேமாரி செஞ்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூடாறினதுக்கப்புறம் நீங்கள் ஜாடியோ இல்லைன்னா கண்ணாடி பாட்டிலில் வைங்க, இல்லைன்னா ஜாடி இதில் வைங்க. இந்த பிளாஸ்டிக் பாட்டிலெல்லாம் நீங்கள் வச்சிடாதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லூஸாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் அது வேண்டாம், புளியே நல்லா கரைச்சிருக்கோம். அம்மாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம பாவக்காய் பிக்கிள்ஸ் வந்து இப்போ எடுத்துருக்கோம். நான் சின்ன பவுலில் வந்து டேஸ்டிங்காக எடுத்திருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது காய்ஸ். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அப்போ தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ போட முடியும். அண்ட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிடுங்க. கமெண்டில் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.